Evening student, இன்னைக்கு நம்ம 10th மேத்ஸ்ல லாஸ்ட் லெசன் 8th லெசன் புள்ளியியலும் நிகழ்தகவும் அப்படிங்கிற பாடம் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதுல பாத்தீங்கன்னா அன்குரூப்டு டேட்டா தொகுக்கப்படாத தரவுகளுக்கு என்ன மெத்தட்ஸா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். தொகுக்கப்படாத தகவல் அன்குரூப்டு டேட்டா அப்படிங்கிறதுக்கு ரெண்டு திட்ட விலக்கம் கால்குலேட் பண்றதுக்கு 2 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்குரூப்டு டேட்டா அண்ட் குரூப்டு டேட்டா. அன்குரூப்டு டேட்டா அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா தொகுக்கப்படாத தரவுகள். குரூப்டு டேட்டா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தொகுக்கப்பட்ட தரவுகள். இதுல திட்ட விலக்கம்க்கு 4 டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்கு அன்குரூப்டு டேட்டாக்கு. இதுல 3 டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலா ஃபார் grouped data. Okay, direct method, assumed mean method, standard deviation method, 4 methods. நேரடி முறை, கூட்டு சராசரி முறை, உங்கள் சராசரி முறை, பதிவிலக்க முறை அப்படின்னு சொல்லிட்டு 4 மெத்தட்ஸ் உங்களுக்கு தொகுக்கப்படாத தரவுகளுக்கு கொடுத்திருந்தாங்க. தொகுக்கப்பட்ட தரவுகளுக்கு 3 டைப்ஸ். ஓகேங்களா, குரூப்டு டேட்டாக்கு 3 டைப்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதுல எந்த முறை கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டைரக்ட் மெத்தட் மட்டும் தொகுக்கப்பட்ட தரவுக்கு கிடையாது. மற்ற எல்லாமே தொகுக்கப்பட்ட தரவுக்கும் தொகுக்கப்படாத தரவுக்கும் ஒரே மெத்தட்ஸ் தான். பட் ஃபார்முலால சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். அது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருந்தோம் இல்லையா. இன்னைக்கு அது ரிலேட்டட் நான் ஒவ்வொரு ஃபார்முலாஸுமே உங்களுக்கு சொல்லும் போது அதனுடைய ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எப்படி வரும் அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்றாங்கன்னா 8.1 சம்ஸ் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். இதுல 4 டைப்ஸ் டைரக்ட் மெத்தட், மீன் மெத்தட், அஸ்யூம்டு மீன் மெத்தட், ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட். இதுல 3 டைப்ஸ் மீன் மெத்தட், அஸ்யூம்டு மீன் மெத்தட், ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட். ஓகே, direct, mean, assumed mean, step deviation. 4 methods for ungrouped data. In the 3 methods for grouped data. ஓகேங்களா. ஸோ இதுதான் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதுதான் பார்த்திருந்தோம். இதனுடைய ஃபார்முலாஸும் பார்த்திருந்தோம். இன்னைக்கு 8.1 எக்ஸசைஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன பண்றேன்னா ஒரு சிமுலேஷன் காட்டுறேன். அந்த சிமுலேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கால்குலேட் பண்றது எப்படி அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் சிமுலேஷன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போலாம். இங்க 1 2 3 4 5 6 7 8 நம்பர் கொடுத்திருக்காங்க. டேட்டா 8 டேட்டா கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் x minus x bar the whole square divided by n minus 1. இதுல இந்த x bar அப்படிங்கிறது கால்குலேட் பண்றது சம்மேஷன் x divided by n. இந்த சம்மேஷன் அப்படிங்கிறது என்னன்னா கொடுத்துக்கிற டேட்டாவை ஓவரால் டேட்டாவை ஆட் பண்றதுதான் சம்மேஷன். கூட்டுவது அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் சம்மேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த டேட்டாவை ஆட் பண்ணிருக்காங்க. இந்த 8 நம்பர்ஸ் ஆட் பண்ணோம்னா 88. இந்த n is equal to 8 அப்படிங்கிறது எங்க வந்திருக்கு அப்படின்னா டோட்டல் டேட்டா கவுண்ட் 8. ஸோ கொடுத்துள்ள தரவுகளின் எண்ணிக்கை 8. அதுதான் n is equal to 8 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா சம்மேஷன் x minus x bar the whole square சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த சம்மேஷன் x divided by n அப்படிங்கிறது தான் x bar. ஸோ 88 divided by 8 போட்டீங்கன்னா 11 8 88 இல்லையா. அதுதான் x bar.
ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அப்படிங்கிறது இப்போ எப்படி கால்குலேட் ஆகுது அப்படிங்கிறது இருங்க. ஃபோர்த் ஸ்டெப் வந்து இங்க பாருங்க, ஒரு 7 நிமிஷம். இப்போ எக்ஸ் வந்து these are the given data, கொடுக்கப்பட்ட தரவுகள் 4 6, அதாவது அது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எடுத்து எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர். ஓகே, அசெண்டிங் ஆர்டர்ல எழுதியிருக்காங்க. 4 6 8 11 12 13 16 18 இங்க குறிச்சிருக்கிற நம்பர். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அப்படிங்கும் போது எக்ஸ் வந்து 4 மைனஸ் 11 மைனஸ் 7, லைக் தட் ஒவ்வொரு நம்பருக்கும் எழுதியிருக்காங்க. ஸோ இதை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் பண்ணும்போது -7 -3 10 -5 15. ஸோ -15 பிளஸ்ல 7 3 10 பிளஸ் 5 15. ஸோ -15 பிளஸ் 15 கேன்சல் ஆகும் 0. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் 0. இது எக்ஸ் வந்து எக்ஸ் வந்து ஆட் பண்ணீங்கன்னா 88, அதுதான் இங்கேயும் வந்திருக்கு. இப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் இந்த இடத்துக்கு வேணும். ஸோ 7 ஸ்கொயர் -7 ஸ்கொயர், எந்த ஒரு நம்பர் மைனஸ்ல இருக்கும்போது ஈவன் நம்பர் ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய சைன் பாசிட்டிவா மாறிடும். ஸோ -7 ஸ்கொயர் is equal to +49, -5 ஸ்கொயர் is equal to 22, -3 ஸ்கொயர் is equal to 9, 0 square is 0, 1 square 1, 2 square 4, 5 square 25, 7 square 49. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 162 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது சமேஷன் எக்ஸ் 88 அப்படிங்கிறது, சமேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது 162. இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன வருது அப்படின்னா சமேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n-1 அப்படிங்கிற இந்த ஃபார்முலால கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 162 divided by n-1 is 8 - 1, that is 7. அதாவது n அப்படிங்கிறது இந்த கொடுக்கப்பட்ட தரவுகள் given data. So 8 - 1 is equal to 7. ஓகேங்களா? So இப்போ 162 divided by 7. 162 divided by 7 அப்படிங்கும் போது அதை 7ஆல 162 7ஆல வகுத்தீங்கன்னா 23.1426. இப்ப இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4.8107 அப்படின்னு எடுத்திருக்காங்க வெளில எடுக்கும்போது. பிகாஸ் 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25 இல்லையா? சோ இந்த நம்பர் 23 ஆனது 5க்கும் 4க்கும் நடுவுல, அதாவது 25க்கும் 16க்கும் நடுவுலையும் மாட்டியிருக்கு. சோ அப்போ அந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 23ல 16 கழிச்சா அந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸுக்கு நீங்க ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது 0.8, ஒரு தசம திருத்தமா கொடுத்தா 4.8, 2 தசம திருத்தா 3 தசம திருத்தம் 4 தசம திருத்தம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இப்படி கால்குலேட் பண்றதுக்கு பேரு தான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஓகே, இது ஒன் மெத்தட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இங்க 4 டைப்ஸ் இருக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கால்குலேட் பண்றதுல, குரூப்டு டேட்டா அண்ட் அன்குரூப்டு டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல ஒன் மெத்தட் இது. ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம எக்ஸசைஸ் 8.1 பார்க்கலாமா? ஸோ எக்ஸசைஸ் 8.1 நம்ம போயிடலாம். ஒரு சம்ஸா ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது ஒன் மெத்தட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நீங்க சிமுலேஷன்ல பார்த்துட்டீங்க. சரிங்களா? ஸோ இப்போ சாரி, எக்ஸசைஸ் 8.1. 8.1ல முதல் கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க, கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். Find the range and coefficient of range of the following data. ரெண்டு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, அதுக்கு ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீச்சு மற்றும் வீச்சு கெழு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நமக்கு ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும். கிவன் டேட்டாவை எழுத போறோம், ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கண்டுபிடிக்க போறோம்.
இது 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு வரும், எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேவா? முதல் கேள்வியில முதல் சப்டிவிஷன் 63, 89, 98, 125, 79, 108, 117, 68. இது given data. ஓகேங்களா? சோ ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? ரேஞ்ச் ஆர் இஸ் ஈக்குவல் டு வீச்சு. ஓகே, ரேஞ்ச் அப்படின்னா வீச்சு. வீச்சு ஆர் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ், லார்ஜஸ்ட் வேல்யூ இன் த டேட்டா மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ இன் த டேட்டா. ஓகேங்களா? சோ இந்த கிவன் டேட்டால லார்ஜஸ்ட் வேல்யூ எது உங்களுக்கு அப்படிங்கிறது தெரியணும். சோ ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு லார்ஜஸ்ட் வேல்யூ எல் வந்து 125. இந்த given dataல largest value is 125 and smallest value இந்த given dataல பாத்தீங்கன்னா 63. ஓகேவா? சோ இப்போ இங்க range r is equal to 125 minus 63 which is equal to 125 63 போனா 62. இதுதான் வந்து ரேஞ்ச். அடுத்தது என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னா வீச்சுக்கெழு, வீச்சு மற்றும் வீச்சுக்கெழு. வீச்சுக்கெழுக்கான ஃபார்முலா largest value minus smallest value divided by largest value plus smallest value. So இப்போ L minus S is equal to 62 அப்படிங்கிறது ரேஞ்சிலேயே பார்த்தாச்சு. L plus S is equal to அப்படிங்கும் போது 125 plus 63 அப்படின்னு போட்டீங்கன்னா 188. So therefore இந்த இடத்துல போடும்போது 62 divided by 188 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோ இப்போ இத நீங்க இப்படியேவும் போட்டுக்கலாம். நீங்க இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்றதா இருந்தாலும் இப்ப நீங்க வந்து மேல இருந்து கீழே கேன்சல் பண்ணும்போது இது என்ன ஆகும்? 0 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் ஆகும். 62ங்கும் போது 60ன்னு வச்சுட்டீங்கன்னா 6 3 18. சோ 62 இன்டூ 3 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா 3 2 6 6 3 18 186. ஓகேவா? திருப்பி அகைன் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் வந்து 2 இருக்கும். 6 3 18 0.33 அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் சோ ஆன் 4. ஓகேங்களா? திருப்பியும் 2 தான் பேலன்ஸ் வரும். சோ 0.33. இதனுடைய ஆன்சர் வீச்சுக்கெழுவின் மதிப்பு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் இஸ் 0.33 அண்ட் ரேஞ்ச் இஸ் 62. ஓகே, காப்பி பண்ணுங்க. அடுத்தது இரண்டாவது கொஸ்டின். இதுலயே இரண்டாவது கேள்வி, இரண்டாவது சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல செகண்ட் சப்டிவிஷன் 43.5, 13.6, 18.9, 38.4, 61.4, 29.8. இதுதான் வந்து given data. ஓகே, இங்க எல்லாமே இது பாயிண்ட். சோ கிளியரா இல்லைன்னா ஓகே. இப்போ எனக்கு ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க நீங்க. அதாவது இந்த நீங்க இப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் காட்டும் போது சிமுலேஷன்ல அதை வந்து திட்ட வடிவத்துல மாத்தி அசெண்டிங் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர் எழுதலாம்னு சொன்னீங்க. இதுக்கு எழுத வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வேண்டும் அப்படிங்கிறது நாட் நெசசரி. நம்ம வந்து எழுதுறதும் எழுதாததும் நம்மளுடைய விருப்பம். நீங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கால்குலேட் பண்ணும் போதே ஏன் சின்ன மதிப்புல இருந்து பெரிய மதிப்புக்கு எழுதணும்னா ஏதாவது ஒரு வேல்யூ மிஸ் ஆகாம இருக்கணும், ஏதாவது ஒரு வேல்யூவை தப்பா போடாம இருக்கணும், ஸ்கிப் பண்ணாம இருக்கணும். நமக்கு இது அல்ஜிப்ரா மாதிரி 100% மாற்றணுங்கிறது நான். சோ இப்போ இங்க ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். ரேஞ்ச் ஆர் இஸ் ஈக்குவல் டு லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இந்த இடத்துல வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ எல் இஸ் ஈக்குவல் டு 61.4
comma smallest value s is equal to 13.6 இல்லையா 13.6. So r is equal to 61.4 minus 13.6 is equal to range r is equal to 61.4 கழிச்சீங்கன்னா 47.8. அடுத்தது coefficient of range வீச்சுக்கெழு தமிழ்ல வீச்சுக்கெழு. Coefficient of range is equal to L minus S divided by L plus S. So L minus S அப்படிங்கிறது உங்களுக்கு 47.8ன்னு தெரியும். L plus S அப்படிங்கும் போது இந்த ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணும். ஆட் பண்ணீங்க அப்படின்னா 75. So 47.8 divided by 75. இதை நீங்க இப்படியேவும் ஸ்டாப் பண்ணலாம். இல்ல அப்படின்னா இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ணவும் செய்யலாம், தப்பு கிடையாது. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 0.64 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? சிம்பிளிஃபை பண்ணலாம், இல்லைன்னா அப்படியும் போடலாம், நோ இஷ்யூஸ். ஓகே, அடுத்தது ரெண்டாவது கேள்வி. முதல் கேள்வியில 2 சப்டிவிஷன் பார்த்தாச்சு. செகண்ட் கொஸ்டின். If the range and the smallest value of a set of data are 36.8 and 13.4 respectively, then find the largest value அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரேஞ்ச் கொடுத்துட்டு ஸ்மாலஸ்ட் வேல்யூவும் கொடுத்துட்டு லார்ஜஸ்ட் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலால தேவையானதை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா இல்லாதது கிடைக்கும். இதுதான் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இல்லாத ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஒரு ஈஸியா இருக்கு. ஸோ ரெண்டாவது கேள்வியில என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். Given range is equal to 36.8. Smallest value is equal to, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஹோம்வொர்க். Smallest value is equal to 13.4. Largest value தான் கேட்டிருக்காங்க. Largest value is equal to தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரேஞ்ச் உடைய ஃபார்முலா என்ன? ரேஞ்ச் equal to L minus S. இப்ப இங்க உங்களுக்கு தேவையானது என்னது? L. அப்ப L அப்படிங்கும் போது பிளஸ் எஸ் ஆயிடுமா? இந்த எல்ல இந்த பக்கமே வச்சுக்கோங்க, இந்த எஸ் இந்த பக்கம் வரும்போது பிளஸ் எஸ் ஆயிடுமா? ஸோ ரேஞ்ச் பிளஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு எல் அப்படிங்கிறது உங்களுக்கு கான்செப்டா? ரேஞ்ச் என்ன? 36.8 பிளஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ இஸ் 13.4. therefore L is equal to, இதை ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 50.2. 50.2. அவ்வளவுதான் ரெண்டாவது கேள்வி. அடுத்தது மூணாவது கொஸ்டின். calculate the range of the following data அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு இன்கம் உடைய டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க, நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் உடைய டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இதை வச்சு ரேஞ்ச் ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது பார்க்கலாமா? இது வரைக்கும் நமக்கு இண்டிவிஜுவல் நம்பர் கொடுத்தா என்ன பண்ணுவோங்கிறது பார்த்தோம். இப்ப வந்து டேட்டாவா, அதாவது ஒரு ஓவரால் டேட்டாவா, கன்சாலிடேட்டட் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதாவது எப்படி சொல்றதுன்னா, உங்களுக்கு இப்போ நம்ம வந்து இண்டிவிஜுவலா ஒரு ஒரு பர்சன்ஸோட தனித்தனியா கொடுத்து அந்த டேட்டாக்கு நம்ம வந்து ஆவரேஜ் கால்குலேட் பண்றது, மீன் மீடியன் மோட் கால்குலேட் பண்றது, அதுக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு அன்ஸ்பெசிஃபைட் டேட்டா, அதாவது 100ல இருந்து 200 சேலரி வாங்குறவங்க 5 பேர் 10 பேர், இதுக்கு நீங்க ரேஞ்ச் கால்குலேட் பண்றது, அதுதான் வந்து
உங்களுக்கு டிஃப்ரெண்ட். ஓகேவா? 400 to 450 8 பேர். 450 to 500 12 பேர். 500 to 550 30 பேர். 550 to 600 21 பேர். 600 to 650 6 பேர். இது டேட்டா கொடுத்திருக்காங்க. உங்க புக்லயே இதுதான் கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து நீங்க லார்ஜஸ்ட் வேல்யூ எது, ஸ்மாலஸ்ட் வேல்யூ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த சம்பளம் அதிகம், எந்த சம்பளம் குறைவு, எந்த இன்கம் வேல்யூ இஸ் ஹை அண்ட் எந்த இன்கம் வேல்யூ இஸ் லோ, அதுதான் நீங்க பார்க்கணும். சோ அப்போ இந்த இடத்துல லார்ஜஸ்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 650. Largest value is equal to 650. Smallest value is equal to 400. So range உடைய formula, range is equal to L minus S, largest value minus smallest value. R is equal to 650 minus 400. So R is equal to, range is equal to 250. ஓகே, காப்பி பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 4வது கொஸ்டின் போறோம். ஓகே, இப்போ நீங்க ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க. சோ என்ன டவுட்னா, இல்ல நீங்க லார்ஜஸ்ட் வேல்யூ அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ எப்படி வந்து கால்குலேட் பண்றது, எப்படி நீங்க வந்து கால்குலேஷன் வந்து இந்த மாதிரி டேட்டாவா அன்ஸ்பெசிஃபைடா கொடுத்தா நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் இது இப்ப ஆர்டரா இருக்கும் போது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவையும் இந்த லாஸ்ட் வேல்யூவையும் எடுத்துக்கும். ஸோ சப்போஸ் ஆர்டரா இல்ல அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, அதை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணிட்டு அதுல எந்த வேல்யூ இஸ் ஸ்டார்டிங் வேல்யூ அண்ட் எந்த வேல்யூ இஸ் எண்டிங் வேல்யூ அது பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டார்டிங் வேல்யூ அண்ட் எண்டிங் வேல்யூ, ஸ்டார்டிங் வேல்யூ இஸ் வெரி லெஸ் அண்ட் எண்டிங் வேல்யூ இஸ் வெரி ஹை, அப்படி இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்க்கு மாத்திட்டு தான் நீங்க வந்து டேட்டாவை செக்ரிகேட் பண்ணணும். சரிங்களா? நாலாவது கொஸ்டின். A teacher asked the students to complete 60 pages of a record notebook. 8 students have completed only 32, 35, 37, 30, 33, 36, 35 and 37 pages. Find the standard deviation of the pages completed by them. அதாவது ஒரு கிளாஸ்ல டீச்சர் 60 பேஜ் ஒரு ரெக்கார்ட் நோட்ல 60 பேஜ் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த 60 பேஜஸ் கம்ப்ளீட் பண்ணல, அதுக்கும் குறைவான பக்கங்கள் தான் முடிச்சிருக்காங்க. சோ அப்படி அந்த குறைவான பக்கங்கள் முடிச்சவங்களுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் திட்ட விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 4. சோ ஃபர்ஸ்ட் நான் கொடுத்திருக்கிற டேட்டா 32 நான் வந்து லைன் ஆர்டர்ல எழுதிக்கிறேன். 32, 35, 37 அவங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதே ஆர்டர்ல 30 நான் மாத்தவே இல்லை.
33, 36, 35, 37 அவங்க கொடுத்திருக்கிற அதே ஃபார்மேட்ல எழுதியிருக்கேன் லைனா. எந்த மாற்றமும் நான் செய்யல. 2, 4, 6, 8 பேர், 8 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இப்ப சிமுலேஷன்ல உங்களுக்கு லாஸ்டா போட்டு காமிச்சேன் இல்லைங்களா, போட்டு காமிச்சிருக்கேன். சோ எக்ஸ் பார் என்ன, ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்திருக்கிற டேட்டாவை பாக்ஸ் ஃபார்மேட்ல முதல்ல போட்டுருவோம் நம்ம. பிகாஸ் அப்புறம் நம்ம இந்த சைட்ல எல்லா கால்குலேஷனும் போட்டோம்னா நமக்கு கரெக்டா இருக்கும். எக்ஸ் ஐ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து எக்ஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்றோம். ஸோ 32, 35, 37, 30, 33, 36, 35, 37. இது லாஸ்ட். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் குட்டியா எழுதினா உங்களுக்கு மேல வரைக்கும் தெரியும். இல்ல நம்ம இந்த சைட்ல போட்டுப்போமா? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா. xi the whole square. 32, 35, 37, 30, 33, 36, 35, 37. ஓகே. இது எப்பவுமே உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தான் வரணும். நான் என்னுடைய ஸ்பேஸ் கன்சம்ஷனுக்காக இப்படி போட்டுருக்கேன். ஓகேங்களா? சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா x bar is equal to summation x divided by n. So இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 7, 5, 12, 12, 18, 18, 2, 21, 21, 7, 28, 28, 33, 33, 2, 35க்கு 5, மீதி 3, 3, 6, 9, 12, 15, 18, 21, 24, 27, 275. ஸோ சம்மேஷன் எக்ஸ் அப்படிங்கிறது 275 divided by 8. 8 values is there. So 8. So அப்போ இதை 8ஆல வகுக்கும் போது 8, 3, 24, மீதி 3 வரும். ஸோ 8, 4, 32 பேலன்ஸ் புள்ளி வச்சுக்கோங்க. மீதி அகைன் வந்து 8, 3, 24, 34.3. ஓகே. ஸோ எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 34.3. இப்போ எக்ஸ்ஐ வந்து 32 எடுத்திருக்கோம். எக்ஸ்ஐ ஸ்கொயர்ட் அப்படின்னா 32 ஸ்கொயர். 32 இன்டூ 32 1024. ஓகே. 35 இன்டூ 35 5, 25, 5, மீதி 2, 5, 15, 2, 17, 3, 15க்கு 5, மீதி 1, 3, 10, 5, 7, 5, 12க்கு 2, மீதி 1, 2, 1, 1225. ஓகே. ஸோ 37 ஸ்கொயர். அப்போ 37 இன்டூ 37, 7, 7, 49, 9, 4, 7, 3, 21, 21, 4, 25, 37, 21க்கு 1, மீதி 2, 3, 9, 1, 10, 9, 6, 2, 1. இது ஒரு சின்ன மிஸ்டேக். 7 இந்த 4 கூட்டம் மறந்துருக்கேன். 7, 7, 49க்கு 9, மீதி 4, 7, 3, 21, 4, 25. ஸோ
37 21க்கு 1 2 33 9 9 2 11 இல்லையா? சோ அங்க நான் ரெண்ட கூட்ட மறந்துட்டேன். சோ ஏதாவது நான் வந்து கூட்டுறதுக்கு ஆட் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னா நீங்க சொல்லணும். 21க்கு 1 மீதி 2 3 9 9 2 11 9 6 3 1 1369. சோ எதுக்காக உங்க சாட் செஷனை எனேபிள் பண்ணி அப்படின்னு சொல்றேன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்க தான் சொல்லணும். சோ அப்பதான் நீங்க வந்து கவனிக்கிறீங்களான்னு தெரியும். 30 30 900 3 9 சோ அது பிரச்சனை இல்லை. 33 இன்டூ 33 3 9 3 9 9 9 9 9 9 9 18க்கு 8 மீதி 1 10 1089. அப்புறம் 36 36 இன்ட்டு 36 6 36 6 மீதி 3 6 3 18 3 21 36 18க்கு 8 மீதி 1 3 9 1 10 6 9 2 1 1296. ஸோ எதுக்காக இதெல்லாமே மல்டிப்ளிகேஷன்லாம் நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு இங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்ப நானே ஒரு நம்பர் திருப்பி மல்டிப்ளை பண்ணும்போது தப்பு பண்ணேன். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதுக்கு இங்க ஆல்ரெடி 37க்கு போட்டாச்சு 1369, 35க்கும் போட்டாச்சு 1225. ஸோ இப்ப நம்ம இதெல்லாமே ஆல்ரெடி போட்டதுனால இங்கே மேல போட்டுக்கிறதுனால இது இங்க வந்து சமேஷன் xi ஸ்கொயர்டு தான் இதை ஆட் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 9497. ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மாவுடைய ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் xi ஸ்கொயர்ட் பை n மைனஸ் சமேஷன் xi by n the whole square. So which is equal to square root of 9497 by 8 xi squared by n அப்படின்னா மைனஸ் 275 by 8 the whole square. ஸோ இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எல்சிஎம் எடுத்துக்கோங்க, பிராக்கெட்டை ஓபன் பண்ணுவீங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதையும் வந்து மைனஸை வந்து மல்டிபிளிகேஷனா மாத்துறதுக்காக நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 இன்டூ 8. இப்ப இது 8 ஸ்கொயர்டுங்கும் போது 64. ஸோ இங்க இன்னொரு 8ஆல பெருக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் 64 ஆயிடும். இப்ப இது 8 இன்டூ 8ன்னு வச்சுக்கலாம். 9497 இன்டூ 8 மைனஸ் 275 இன்டூ 275. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 75,976 மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 75,625 பை 64. ஸோ இப்போ இது வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 351 பை 64. இப்ப 351 64ஆல வகுக்கும் போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5.48. இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க இந்த ஆன்சர் வரும். இப்ப சிக்மா இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ரூட் வந்து வெளில எடுத்தீங்க அப்படின்னா 2.34. ஸோ நம்ம இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே நான் முன்னாடியே ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு ஐடென்டிஃபைக்காக தான் இன்னொரு தடவை நான் மல்டிப்ளை பண்ணி காமிச்சேன். ஸோ இதோட 4th கொஸ்டின் ஓவர். இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்தடுத்த சம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம்.
டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.